வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ChatGPT பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியலனா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதனுடைய இன்ஃபர்மேஷன் எது இருக்குன்னு சொல்லுவாங்க. தெரியலனா நான் அடுத்த வீடியோ போடுறேங்க. ChatGPT பற்றி என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ ChatGPTயை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேருந்து வச்சுக்கோங்க. இப்போ இது மூலிமா தான் நம்ம ஃபோட்டோஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு கூகுள் போயிடுறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து கூகுள் போயிட்டு picsandprompt.com அப்படின்னு அடிங்க. PICS&AND prompt PROMPT.com அப்படின்னு அடிங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து டச்சப் பண்ணுங்கள். டச்சப் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது இதுக்குள்ளே வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபோட்டோஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஃபோட்டோ இருந்தாலும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. இதில் பாருங்கள், நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கப்பிள்ஸ் ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ, பர்த்டே செலிப்ரேஷனுக்காக ஒரு ஃபோட்டோ கொடுத்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் நமக்கு பிடிச்சிங்களா எப்படி வேணாலும் இம்ப்ரெஸ் பண்ணலாம் இதில். ஸோ இதில் வந்து நான் பர்த்டேங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேனுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், இந்த ரேட் 9 ரூபான்னு போட்டிருக்கீங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா ரேட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேண்டாம், இந்த மாதிரி ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. வருது நிறைய ஃப்ரீ வருது பாருங்கள். அந்த ரேட்டை விட்டால் இந்த பக்கம் நிறைய ஃப்ரீ வருது பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. அப்படியே கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா மோருங்கிற ஆப்ஷன் வரும். கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபோட்டோஸ் அதிகமாக வரும். இப்போது நம்ம ரேட் இல்லாமல் இந்த பக்கம் இருக்கிறதுலையே நம்ம ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாங்க. எனக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, நான் இதை செலக்ட் பண்ணி இன்றைக்கி உங்கள்கிட்ட செஞ்சு காட்டுறேன். ஓகே, இப்போ அதை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகுங்க. இதில் பாருங்கள், இந்த பிக்சருக்கான ப்ராம்ப்ட் வந்து கீழே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இதுதான் ப்ராம்ப்ட். இப்படி கொடுத்துட்டாங்களா? இதில் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். கீழே பாருங்கள், ஓப்பன் வித் ChatGPTன்னு இருக்குங்களா? அதையே டச்சப் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா ChatGPTக்குள்ள டேரெக்டாக வந்துடும். அந்த ப்ராம்ப்ட் வந்து வந்துடும். இப்போது ப்ளஸ்ங்கிற பட்டன் இருக்குங்களா? அதை கொடுத்தீங்கன்னா கேமரா, ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃபோட்டோஸ் தான் நீங்கள் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோஸ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து ஆட் 1 ஃபோட்டோன்னு இருக்குங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி கேட்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஏரோ மார்க்கை நீங்கள் தொட்டிங்கன்னா ChatGPT வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். 2 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாங்க. வித்தியாசமாக நல்லா இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. கீழே பாருங்கள், எடிட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிறது இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிக்குள்ளே டேரெக்டாக இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடும். இல்லைன்னா ஷேர் பண்ணணுன்னாலும் இப்படியே ஷேர் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.